ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நம்ம தினசரி குளிக்கின்ற நீரில் இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் நம்ம போட்டு குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்குமா? முக்கியமாக தீராத நோய்கள் எதுவாக இருந்தாலுமே தீருமாங்க. அவ்வளோ சக்தி இந்த ஒரு பொருளுக்கு இருக்கான். எனவே நீங்கள் குளிக்கும் பொழுது இந்த ஒரு பொருளையும் சேர்த்து குளித்து பாருங்கள். இதனால் நீங்கள் பெரிய அளவுக்கு நன்மைகள் நடக்கும். காஞ்சி மகானை சந்திப்பதற்காக ஒரு பக்தர் அவருடைய மடத்திற்கு சென்று இருக்கிறார். அப்பொழுது காஞ்சி மகான் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை கூறியிருக்கிறார். அவர் அப்படி என்ன கூறியிருக்காருன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்து கொள்ளுங்கள். அதாவது பெரியவை சந்திக்க சென்று, பெரியவா நானும் தினமும் சுத்தபத்தமாக தான் இருக்கேன். தினமும் 3 வேளைகள் 2 வேளைகளாவது நான் குளிச்சிடுறேன். 2 வேளையும் என்னோடய வீட்லேயும் தீபத்தை ஏற்றி வணங்கிட்டு வாரோம். இது ஒரு பக்கம் இருந்தாலுமே தினசரி 2 வேளையும் குளித்து அருகில் உள்ள கோவிலுக்கு வாரத்துக்கு 2 முறை செவ்வாய் வெள்ளி அந்த கிழமைகள்லையும் நான் சென்றுட்டு வரேன். இதனை போன்று பண்ணியும் எனக்கு கைக்கு தீராத நோய்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பெரியவாவிடம் அந்த பக்தர் கேட்டிருக்கார். அதற்கப்புறமாக பெரியவா, நீ என்னதான் 2 வேளை குளித்தாலும் உன் உடம்பு சுத்தமாக இல்லையப்பா. சுத்தமாக இருந்தால் தான் உனக்கு எந்தவித நோய் நொடிகளும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் உனக்கு வராமல் இருக்கும். நம்ம சுத்தபத்தமாக எந்த அளவுக்கு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாமும் நன்மையாக இருக்கும். நேர்மையாக இருக்கணுமாங்க. எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கிறோமோ அதனை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கையும் நேர்மையாகவும் அடுத்த கட்டத்தை நோக்கியும் செல்லும் அப்படிங்கிற மாதிரி கூறியிருக்க. அதுக்கு அந்த பக்தர், பெரியவா நானும் நேர்மையாகத்தான் இருக்கிறேன், யாரையும் ஏமாற்றணும்னு நினச்சி பார்த்ததே இல்லை. நான் நேர்மையாக இருக்கணும்னு உனியை பார்த்து கூறல, எல்லாத்துக்குமே பொதுவாக சொன்னேன் அப்படின்னு மனத்தில் இருக்கிறவங்க அனைவரையும் பார்த்து பெரியவா கூறிட்டு, அதுக்கப்புறமா நீங்கள் குளிக்கின்ற தண்ணீரில் இதை மட்டும் நீங்கள் சேர்த்து வச்சு குளிச்சுட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய தீராத நோய்களும் தீர்ந்துவிடும். முக்கியமாக எல்லாவித பிரச்சனையும் இதனால் தீர வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் கூறியிருக்கிறார். அதாவது நம்ம குளிக்கின்ற தண்ணீரில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை போட்டுக்கொண்டுமாங்க. இந்த மகாலட்சுமி தேவிக்கு உரிய இந்த கல்லுப்பை நம்ம போட்டு குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா, அதாவது சயின்ஸ் ரீதியாக இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கல்லுப்பை வச்சு நம்ம குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகளாக இருக்கட்டும், கெட்ட எண்ணங்கள் அனைத்துமே நீங்கி விடுமா. அது ஒரு பக்கம் நீங்கினாலும் தேவையில்லாத பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாமல் அந்த கல்லுப்பு தண்ணி உன் மேலே படும்போது மகாலட்சுமி தேவியின் ஆசீர்வாதமும் உனக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காஞ்சி மகானும் கூறியிருக்கிறார். எனவே கைப்பிடி அளவு கல்லுப்பையும் நீங்கள் அந்த தண்ணியில் போட்டு குளிச்சுட்டு வாங்க. அப்படி ஒரு சிலருக்கு அந்த கல்லுப்பு தண்ணியானது ஒத்துக்கிடாது. அந்த கல்லுப்பு தண்ணியை குளிச்சுட்டு அதுக்கப்புறமா யார் யாருக்கு ஒத்துக்கலையோ அவங்க அனைவருமே பச்சை தண்ணியோ வெண்ணி தண்ணியோ அடுத்து அந்த தண்ணியில் குளித்ததுக்கு அப்புறமா குளிச்சுட்டு வரலாமாங்க. இப்படி ஒத்துக்கிடாதவங்க இதை போன்று பண்ணிட்டு வரலாமா. இதை வாரத்துக்கு ஒரு முறையாவது தவறாமல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கள் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இது காஞ்சி மகான் கூறிய ஒரு எளிய பரிகார முறை. நீங்களும் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் இதை பண்ணிட்டு வர சொல்லுங்கள். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர மகாபெரிவா சரணம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.